இப்போ 5 குரு கெஞ்சினாலும் கிடைக்காதான். அப்படிப்பட்ட இடத்துக்கு வராரு. 19/11/2020 டு 22/11/2021 வரலும். இந்த காலம் பொற்காலம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழிலில் புதிய பார்ட்னர்ஷிப் சேருவாங்க. சில பேர் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி வியாபார செலவு நல்லாயிருக்கும். பிள்ளைகள் கல்வி, அதாவது நல்ல அந்த காலேஜ் நேரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வெளிநாடு போய் ஃபாரின் எஜுகேஷனுக்காக லோன் போட்டு அனுப்புவீங்க பிள்ளைகளை. அவங்க போய் வெளிநாட்டை போய் படிச்சுட்டு வருவாங்க, அது நடக்கும். பிறகு அங்கிருந்து ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ராகு வராரு. அது 22/1/2021 டு 4/10/2021. இந்த காலகட்டம் 8 மாதம் 12 நாள் முழுக்க முழுக்க லாபத்தை ஈட்டணுன்ற வெறித்தனமாக நீங்கள் அலைவீங்க. எப்படி வெறித்தனம் கொண்டு அலைவீங்க. அதை நீங்கள் ஈட்டுட்டிங்களா இல்லையான்றதுக்கு உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தியாக இருந்தால் ஈட்ட போகிறீங்க. அதனால் அதை கொண்டு காமிச்சு தெரிஞ்சுக்கிங்க, இல்லைனா இல்லை. 4/10/2021 டு 11/4/2022 அத்தோட ராகு பயிற்சியே முடியுது. இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க சொத்து வாங்கலான்ற சிந்தனை வரும். என்ன வாங்கலாம்? சொத்து. அது நோட் பண்ணிக்கிங்க. 4ஆம் நம்பரில் வாங்குவீங்க. 4 லட்சமாக இருக்கலாம், 40 லட்சமாக இருக்கலாம், 4 கோடியாக கூட இருக்கலாம். அது உங்கள் ஜாதகத்துடைய ஹார்ஸ் பவர் எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. பிறகு இந்த சுய தொழில் புரிவோர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த சுய தொழில் புரிகிறவங்களுக்கு பேங்க் லோன் கிடைச்சி அவங்க தங்களுடைய தொழிலை விஸ்தாரம் பண்ணிப்பாங்க. பிறகு வியாபாரம் செய்வோர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்ற மாதிரி பல நாடுகள், பல ஊர்கள், பல மாநிலங்கள் சென்று வியாபாரம் பண்ணுவாங்க. ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடிஎம் முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், number 45/12, Quality Complex, first floor, Arunachalam Road, Saligramam, Chennai 6,93,000, opposite to Prasad Color Lab. Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 99629400066. பிரச்சனை என்ற சொல் தண்டனை என்ற நாணயத்தின் மறுபக்கம்தான். இதை இறுதியில் ஜோதிடத்தின் மூலம்தான் நிவர்த்திக்க முடியும். ஜோதிட சத்குருஜி மேரு. சார்லஸ் டார்வின் தியரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இதன் பொருள், தகுதியுடையது தப்பிப் பிழைக்கும். உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பிப் பிழைக்குமா? அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள்? அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ். நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள். பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட். ஃபவுண்டர் ஜோதிட சத்குருஜி மேரு. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only historical hat-trick success astrologer has now moved to Penta Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. உலகிலேயே முதன் முறையாக தமிழகத்தில் ஸ்ரீ மகா மெஹரு ஜோதிட தியானாலயம் பிரம்மாண்டமாக நிறுவப்பட உள்ளது. இது ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் பிரத்யேகமாக உருவாக்கப்படும் ஜோதிட ஆசிரமமாகும். இது மனிதன் தன்னை
தன் சாதகத்தின் மூலம் அறிந்து கொண்டு ஆத்ம சாதகனாக மாற்றும் கலையை பயிற்றுவிக்கும் ஜோதிட ஆசிரமமாகும். ஸ்ரீமான் ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி கன்னி ராசிக்கு காலம் 23/9/2020 புதன்கிழமை காலை 10:01 முதல் 11/4/2022 திங்கட்கிழமை காலை 7:02 வரையில். இத்துடன் ராகு மிருகசிருஷம், ரோகிணி, கிருத்திக நட்சத்திர சஞ்சார நிலை, கேது, கேட்டை, அனுஷம், விசாக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பலாப்பலன்கள், விபரீதங்களை ஏற்படுத்தும் செவ்வாய் வக்ர அதிவக்ர பலன்கள், மகர குரு பெயர்ச்சி பலன்கள், சனி வக்ர பலன்கள், குரு வக்ர பலன்கள், கும்ப குரு பெயர்ச்சி பலன்கள், மீன குரு பெயர்ச்சி பலன்கள் இவை அனைத்தும் தேதிகளுடன் இந்த பதிவின் கடைசியில் தரப்படும். குறித்து கொண்டு உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் தற்காத்து கொள்ளுங்கள். ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்கள். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் கன்னியா ராசி அன்பர்களுக்கு 1.5 வருடங்களுக்கான ராகு கேது பெயர்ச்சி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 23/9/2020 புதன்கிழமை காலை மிகச்சரியாக 10:01 AM முதல் பிளவ வருடம் பங்குனி மாதம் ஆங்கிலம் 11/4/2022 திங்கட்கிழமை மிகச்சரியாக காலை 7:02 AM வரையிலும். ஒரு முக்கிய ஜோதிட தெளிவுரை. இந்த ராகுகேது பெயர்ச்சி பலாபலன்களை உங்கள் ராசி முழுமையான நற்பலன்களான பணம், பதவி, பட்டம் அனுபவிக்க வேண்டுமானால் அதற்கு உங்களின் அடிப்படை ஜனன ஜாதகத்தில் ராகுகேது உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய உங்கள் லக்கின அல்லது ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் ராகுவோ அல்லது கேதுவோ இடம்பெற்று இருந்து அந்த வீடு கொடுத்தவனும் ஏதோ ஒரு வகையில் பலம் பெற்று இருந்து அப்படி அமையப்பெற்ற ராகுகேதுக்கள் உங்களின் ஜனன லக்னத்திற்குரிய பல ஜென்ம கூட்டு திரட்சிகளின் திறமை ஸ்தானமான லக்ன பஞ்சம பாக்கிய கர்மஸ்தானமான 1, 5, 9, 10ஆம் ஸ்தானங்களின் சாரம், சேர்க்கை அல்லது பார்வை பெற்று தற்போது ராகு அல்லது கேது திசை நடைபெறுபவர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் முதல் தரத்தில் பலன் தரும். மற்ற மேற்கண்ட அமைப்பை பெறாத ஜாதகர்கள் நிச்சயம் 23/9/2020 11/4/2022 உங்கள் ஜனன ஜாதக ரீதியாக எந்த திசை எங்கு இருந்து நடைபெற்றாலும் மேற்கண்ட காலத்தில் ராகுகேது புத்தி, அந்திரம் அல்லது சூட்சுமம் நடைபெற்றே தீரும். அக்காலகட்டத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் எங்கேயாவது மூளை முடுக்கில் ஒளிந்து கொண்டிருக்கும் யோகத்தை இந்த சூரிய சந்திரர்களை விட பேராற்றல் பெற்ற இந்த ராகுகேதுக்கள் உங்களுக்கு வழங்கிவிடும் என்பதை புரிந்து கொண்டு பலாபலன்களை பார்த்து தெளிவடையவும். நன்றி. ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்கள். உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டிலே ராகு அமர்ந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே கேது அமர்கிறார். பொது விதியில் இந்த 9ஆம் இடத்திலே ராகு அமர்வது மிகவும் தவறு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பொது விதிகள் எதுவுமே அனுபவ ஜோதிடம் சொல்வதற்கு பயன்படுவதில்லை என்பதை அனுபவத்தில் நான் 30 ஆண்டு காலம் பார்த்திருக்கிறேன். என் குருநாதர் 30 ஆண்டு காலம் பார்த்திருக்கிறார். என்னுடைய இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், என்னுடைய 30 ஆண்டு காலமாக என்னுடனேயே டிராவல் செய்யக்கூடிய ஒரு குடும்ப, அதாவது என்னுடைய ஜோதிட கிளைண்ட்டாக பிறகு என்னுடைய குடும்ப நண்பராக மாறியவர் பிராமணர். பொதுவாகவே என்னிடத்திலே பிராமணர்கள் நிறைய வருவது உண்டு. எனக்கு குரு ஆதிக்கம் இருப்பதால், அதனால் தானே குருஜி குருவாக இருக்கிறேன். அதனால் அவர்கள் 30 ஆண்டு காலம் என் தொடர்பில் இருக்கிறார். அந்த பையனுக்கு நான் சொல்லி தான் 85 லட்சம் ரூபாய் வெளிநாடிலே ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. அந்த பையனுக்கு 99லேயே சொன்னேன். பிறகு ஃப்ரீ சீட் கிடைக்கும் என்று அவர்களோட மகளுக்கு சொன்னேன், கிடைத்தது. இப்படி என்னால் அவர்களுக்கு பல கோடி ரூபாய் லாபம் ஈட்டியிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் குடும்பத்திலே அந்த பையன் 99லே போய் அங்கே ஸ்காலர்ஷிப் பிடிச்சி விட்டு எம்எஸ் படித்து விட்டு நம் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்தை வைத்துக்கொண்டு இம்பிட்டஸ் என்ற ஒரு கம்பெனிக்கு அவர் ஒரு ஷேர் ஹோல்டராக மாறி ஸ்ரீகாந்த் ஒரு 40%, இவங்க ஒரு 60% போட்டு ஆரம்பித்தாங்க. அப்போது பிஇ படித்தவங்க அத்தனை பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எங்களுக்கு வேணும்னு ஹிண்டு பேப்பரில் விளம்பரம் கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 100, 200, 300 பேர் வந்துட்டாங்க. அங்கே பணி என்னமோ 30-40 பேருக்கு தான் தேவை. அதை விட 10-20 மடங்கு வந்துட்டாங்க. சரின்னு அதை ஒரு 30-40 பேர் எடுத்துகிட்டு முதல் மாதம் இவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து செய்யணும்னா யாருக்குமே செய்ய தெரியல. என்னங்க என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இல்லை எல்லோரும் பிஇ சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு தான் அவங்க இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணாங்க.
ஆனால் ப்ராக்டிக்கல் வந்தால் அந்த இன்டர்வியூவில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டாலும் தவிர ப்ராக்டிக்கல் கொண்டாந்து கம்ப்யூட்டரை கொடுத்துட்டு செய்யுங்கன்னா செய்ய தெரியல. அப்புறம் உங்களுக்கு நாங்கள் பேசின சம்பளம் வந்து அந்த சம்பளம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு கட் ஆஃப் சம்பளம் தான் கொடுக்க முடியும், ட்ரெயினி சம்பளம் தான் கொடுக்க முடியும், 3-6 மாதம் இங்கே இருங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறோம், அதுக்கப்புறமா தேர்ச்சி பெறுறவங்கள வேலை இல்லாதவங்களுக்கு தேர்ச்சி பெறாதவங்களுக்கு வேலை இல்லைன்ட்டாங்க. இது என்னென்னா எல்லாரும் பிஇ தான். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இது மாதிரி வந்து ஒரு இந்தியாவில் 10-17 யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் தான் ஒழுங்காக கற்றுக் கொடுக்கப்படுகிறது, அங்கே தான் ஒழுங்கான வந்து முறையில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. மற்ற இடத்துலலாம் சும்மாவே வந்து தனியார் பல்கலைக்கழகங்கள் இதெல்லாமே வந்து பினாமி தானே. ஒரு மந்திரி இருந்தான்னா அந்த மந்திரி ஒரு 100 பேர் மேலே பினாமி போட்டு எடுப்பார்ல, அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஆமாம் அந்த மாதிரி காலேஜுகள் எல்லாமே வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து சரியாக சொல்லிக் கொடுப்பதில்லை. சொல்லிக் கொடுத்தாலும் அதை புரிந்து கொள்ளும் திறமையும் நுண்ணுணர்வும் நுண்ணாற்றலும் இந்த பிள்ளைகளுடைய மூளையில் இருப்பதில்லை. ஆனால் எல்லாருமே பிஇ தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக அந்த பிஇயில் இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத வேலை செய்தா இல்லையா அப்படின்றத ஒரு பயிற்சி ஒரு எக்ஸாமினேஷன் வச்சா தான் தெரியுது. அந்த மாதிரி தான் ஜோதிடர்கள் கூட 99.999 பேர் இருக்கிறாங்க நாட்டில். அத்தனை பேருமே வந்து இந்த பொது விதியை வச்சுக்கிட்டே தான் காலத்தை தள்ளுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு மீறி போகிறதுக்கான பல ஜென்ம அந்த ஆற்றலும் பல ஜென்ம ஞாபகத்தை ரீகான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம்மா, அதை அந்த ரீஇன்கார்னேஷன் கொண்டு வந்து சீர்தூக்கி ஆய்வு செய்து வேறு எந்த கலைக்கும் ஆய்வுகள் தேவையோ இல்லையோ ஜோதிடத்துக்கு 100க்கு 100 தேவை, விஞ்ஞானத்துக்கு 100க்கு 100 தேவை, மருத்துவ விஞ்ஞானத்துக்கும் தேவை. இதுக்கு மட்டும் பின்னாடி முன்னாடி ஃபார்வேர்டு ரீவைண்டு நிகழ்காலம் வந்து போய் பார்க்கணும் நம்ம. அந்த வகையில் பார்த்தா இந்த 9ஆம் இடத்துல உங்களுக்கு உட்கார்ந்ததை பொது விதியில் என்ன சொல்லுது, இது வந்து மிகவும் இந்த ராகு 9இல் அமர்வது மிக 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 கொடூர பலனை தரும்னு சொல்லுது. சில கிரகங்கள் மிக கொடிய அசுபஸ்தான பலாபலன்களை வழங்கும். அந்த வகையில் ராகு 9இல் இருக்கக்கூடாது. கேது 4வது வீட்டில் 4வது வீட்டில் கேது இருக்கக்கூடாது அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஆக இவையெல்லாம் வெறும் பொது விதிகளே தவிர சிறப்பு விதிகள் அல்லவே அல்ல. சிறப்பு விதிகள் என்பது அந்த ஜோதிடன், பலனுரைக்கும் ஜோதிடன் யாரோ அவர் தன் அனுபவத்தில் அக்கு வேறு ஆணி வேறாக 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 108 பாதங்கள், 360 டிகிரிகள், 1800 கலைகள், 3600 விகலைகளை அவர் ஃபிங்கர் டிப்பில் அனுபவிச்சிருக்கணும். இந்த அனுபவம் என்பது எப்படி ஒரே ஜென்மத்தில் கிடைக்கும் என்றும் கேட்கலாம். நிச்சயமாக ஒரே ஜென்மத்தில் இதை அத்தனையும் அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக இல்லவே இல்லை. அப்படி என்றால் பல ஜென்மங்களாக இந்த கலையை கற்று தேர்ந்து வந்தவருக்கு மாத்திரமே அந்த ஒரு ஜென்மத்தில் அந்த என்லைட்டன் என்று சொல்லக்கூடிய விழிப்புணர்வு வரும்போது இதெல்லாம் ஞாபகத்து வரும். புரிஞ்சுதா உங்களுக்கு இப்போ மேட்ரு? இதுதான் விஷயம். ஆக இப்பொழுது இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு பொது விதியில் மிக கொடியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறேன் என் அனுபவத்தில் 100% இந்த ராகு உங்களுக்கு ஆழ்மன லட்சியங்களை நிறைவேற்ற போகுது. இப்போ இதை நான் உங்களுக்கு 9 நிலையில் சொல்ல போகிறேன். அது என்ன 9 நிலை அப்படின்னா, இந்த ராகு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய சாரம் என்பது உங்களுக்கு ஓப்பனிங்லேயே மிருகசீரிடம் 2 பாதம், பிறகு ரோகிணி 4 பாதம், பிறகு கார்த்திகை 3 பாதம், மொத்தம் 3 நிலைகள். அதே போல் கேதுவும் 3 நிலைகள், அது கேட்டை 4 பாதம், அனுஷ 4 பாதம், விசாகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்ரம். இந்த காலம் உங்களுக்கு மிகப்பெரிய அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சியை தரும். அது அடுத்தது இப்போ 4 ஆகி போச்சுல்ல. ராகு 3 நிலை சஞ்சாரங்கள், 3 நட்சத்திர சஞ்சாரம் என்பது ஒன்று. செவ்வாயோட வக்ரம், அதிவக்ரம். ஆமாம், வக்ரம் என்பது தெரியும் உங்களுக்கு. அதிவக்ரம்ன்றது அந்த வீட்டிலேயே இருந்துட்டு ரிவர்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வக்ரம் ஆகுது. இப்போ அவர் மேஷத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார். இது 4வது நிலை. பிறகு 5வது நிலை என்பது என்ன தெரியுமா உங்களுக்கு? அதுதான் குரு பகவான் மகர பயிற்சி. பிறகு 6வது நிலை என்பது என்ன தெரியுமா உங்களுக்கு? சனி வக்ரம். ஆமாம், அடுத்தது குரு வக்ரம் 7. பிறகு உங்களுக்கு குரு கும்ப பயிற்சி 8, பிறகு மீன பயிற்சி 9. இவ்வளோ தாங்க விஷயம்.
இந்த மாதிரி ஒரு 9 வகையிலேயே இந்த பலன்களை 11 வகை தொழில் பிரிவினருக்கு சொல்ல உள்ளேன். அது என்ன 11 வகையான தொழில் பிரிவினர் அப்படின்னு கேட்கலாம். மாணவ மாணவியர்கள் 1, உத்தியோகஸ்தர் 2, சுயதொழில் புரிவோர் 1, வியாபாரம் 1, வாணிபம் 1, அரசியல் 1, கலைத்தொழில் 1, ஆன்மீகம் 1, அபிலாஷைகள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு பிரிவினர் 1, இறுதியாக பெண்களுக்கு பிறகு இரவா நிலை வேண்டுவோருக்கு. இதுதான் 11 வகை. இப்போ வாங்க சும்மா சட்னு ஓடுற 23/9/2020 to 22/1/2020 நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டம் என்பது முழுக்க 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 உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த அமைப்பு என்பது அசிங்கம், அவமானம், மானபங்கம். என்னங்க ஓப்பனிங்கே இப்படி மிரட்டுறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்கும். ஆனால் இருக்கிற பலனை தான் நம்ம சொல்ல முடியும். இல்லாததை சொன்னாலும் உங்களுக்கு நடக்காது. ஆக இந்த 23/9/2020 to 22/1/2021 இந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இது மிக 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 ஒரு மோசமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சகோதரர்கள் கூட சண்டை. நல்லா கவனிக்கணும். யார் கூட சண்டை? சகோதரர்கள் கூட சண்டை. அந்த சகோதரர்கள் கூட சண்டைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் 100க்கு 100% உண்டு. பிறகு நீங்கள் சிறு முயற்சிகள் செய்வீங்க. அந்த சிறு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைவிட்டு போகும். பிறகு செய்தொழில், அந்த செய்தொழிலில் பெருத்த நஷ்டங்கள் ஏற்படும். இந்த காலம் சிறப்பான காலம் அல்ல. ஆனால் கூட இவர் மட்டுமே செஞ்சிட முடியுமா ஒரு காரியத்தை? கேது பகவான் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும் இல்லை நம்ம. ஆக இப்போ கேது பகவான் என்ன செய்கின்றார் என்றால், அவர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுறார். அதனால தான் இந்த உலகம் இன்னும் வரலும் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா ஒரே நேரத்தில் எல்லோரும் சூசைட் பண்ணிப்பாங்க. இப்போ உலகத்தில் 10%, 5%, 6% தான் சூசைட் நடக்குது. இல்லைன்னா 100% நடந்தது சூசைட். அதனால் மனிதன் என்ன தான் என்ன இயற்கையை அழித்தாலும் இயற்கைக்கிட்டேருந்து தென்னங்கன்றை வாங்கி தென்னங்கன்றை வச்சு அதில் இளநீரை குடிச்சிட்டு மீண்டும் அதுக்கு அணுகுண்டை போடுவான். இதுதான் மனிதனுடைய மிக 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 அறிவியலித்தனமான விஷயம். அதுதான் சொல்கிறேன், இந்த உலகம் முழுவதுமே அறிவியலால் சூழப்பட்டது. அதில் ஒரே ஒரு ரிலேட்டட் மிஸ்டேக் வாழணும்னா கஷ்டம். ஆனால் பூமி இப்படி செய்கிறதே இல்லை. இந்த ராகு கேதோட செய்கிறதில்ல. பாருங்கள், ராகு உங்களுக்கு அசிங்க, அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி தரப்போகிறாருன்னா, கேது அதிலிருந்து உங்களை எந்த அளவுக்காவது பாதுகாத்துடலாம், உங்களை எந்த அளவுக்காவது பாதுகாத்துடலாம், உங்களை எந்த அளவுக்காவது பாதுகாத்துடலான்றது தான் அவர் குறியாக வைத்திருக்கிறார். அதனால் நிச்சயமாக நீங்கள் இந்த கேதுவினுடைய கேட்டை நட்சத்திரம் 4 பாதம் வருது பாருங்கள். இதே 23/9/2020 to 22/1/2021 இந்த கேதுவினுடைய 4 பாதங்கள் என்று சொல்லக்கூடிய கேட்டையில் வர்றது. அவர் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த 4ஆம் பாதம் 3ஆம் பாதம் தான், 2, 3 கிடையாது. இந்த 4ஆம் பாதம் 3ஆம் பாதத்தை கேது வரும்பொழுது உங்களுக்கு இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய அசிங்கம், அவமானத்தை கூடுமான அளவுக்கு உங்களுடைய ஆற்றல், இதுக்கு ரொம்ப அழகாக சொல்லணும்னா, காளிங்க நர்த்தனம் புரிந்தார் இல்லை, காளிங்க நர்த்தனம் யார் புரிஞ்சது? கிருஷ்ண பரமாத்மா புரிஞ்சார். கடலுக்குள்ளே போய் அப்படியே அந்த 5 தலை நாகத்தின் மேலே உட்காந்து சக்கு 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 சக்குன்னு கத்தியால் குத்திட்டு அதை அங்கேயே கொண்டுட்டு வெளியே வந்தார்ல. அந்த மாதிரி யாருடைய ஜாதகத்திலே ராகு கேது, இதெல்லாம் சூட்சும பாயிண்ட், ராகு கேதுக்கள் வீற்றிருந்து அந்த ராகு கேதுக்களுக்குள்ளாரையே லக்னமும் லக்னாதிபதியும் அடைப்பட்டிருந்தால் அவங்க போய் அந்த ராகு கேதை சக்கு சக்கு சக்குன்னு குத்துவாங்க. இதே லக்னமும் லக்னாதிபதியும் தனித்து இருந்து ஒரு கால சர்ப்பம் ஏற்பட்டிருந்தால் இவங்க பார்வையாளராக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வீடை தீப்பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆமாம், இவங்களுக்கு அதில் சம்பந்தமும் ஒட்டும் உறவும் இல்லாத மாதிரி இருப்பாங்க. அதனால் லக்னாதிபதி சம்பந்தம் ஒரு நிஜ சம்பந்தம். லக்னாதிபதியோட தொடர்பு எந்த ஒரு தீவினை கிரகத்துக்கு இருந்தாலும் அந்த தீவினையை களைவதற்கான 100க்கு 100% முயற்சி எடுப்பாங்க. இல்லைனா சில பேர் அமைதியாக அப்படியே உட்காந்துருப்பாங்க. தான் வீடே எரிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அமைதியாக தலைமையில் கை வச்சுன்னு உட்காந்துருப்பாங்க. இது நம்ம என்னங்க பண்ண முடியும் எரிஞ்சா அப்படின்னாங்க. ஆனால் லக்னாதிபதியோடு சேர்ந்து 4 குடின்னு இருந்தாக்கா தன்னால் இயன்ற முயற்சியை பண்ணி அதை குடும்ப அளவுக்கு எப்படி சரி பண்ணலான்னு நினைப்பாங்க. இவ்வளோ விஷயம் ஜோதிடத்தில் இருக்குது. இப்போ அங்கேருந்து வாங்க அப்படியே 9/9/2020 to 4/10/2020 செவ்வாய் வக்ர நிலைங்க. இந்த காலகட்டத்தில் அசிங்கம், அவமானம், மானபங்கம் நான் முன்னாடியே சொன்னேன்.
அது நடந்து அப்படியே அணுவக்ரத்தில் வரும்போது 4/10/2020 டு 13/11/2020 வரலும் அணுவக்ரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிவக்ரம். அணுவக்ரம்ன்றது இந்த வீட்டிலேருந்து மீண்டும் அடுத்த வீட்டுக்கு போகுது. இது அதிவக்ரம். அப்படின்னா இந்த பீரியடில் வந்து மிக எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் எதிர்பாலினத்துக்கு அறுவை சிகிச்சைகள் நடக்கலாம், உங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சைகள் நடக்கலாம். அதே போல் உங்கள் எதிர்பாலினத்துக்கு அறுவை சிகிச்சைகள் நடக்கலாம். என்ன அதனால் மிக 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 விழிப்புணர்வாக இருந்து செயலாற்றி காரியமாற்றி நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 24/12/2020 டு 22/2/2021 செவ்வாய் வந்து மேஷத்தில் மீண்டும் சாதாரண நிலையில் வக்ரம். இது தொல்லை இல்லை. அடுத்தது அங்கேருந்து வாங்க, குரு மகர பயிற்சி 19/11/2020 டு 22/11/2021. இந்த காலகட்டம் தான் உங்கள் வாழ்க்கையில் கடந்த 2018 ஜூன் மாதம் பிடிச்ச அந்த துரியோதனன் படை மாண்டது. வார்த்தைகள் எல்லாம் கவனிக்கணும். மாண்டதுன்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அந்த நேரத்திலிருந்து மாறி இப்போ 5இல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதான் அப்படிப்பட்ட இடத்துக்கு வராரு. 19/11/2020 டு 22/11/2021 வரலும். இந்த காலம் பொற்காலம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழிலில் வந்து புதிய பார்ட்னர்ஷிப் சேருவாங்க. சில பேர் வெளிநாடு வந்து ஏற்றுமதி இறக்குமதி வியாபார செலவு நல்லாயிருக்கும். பிள்ளைகள் கல்வி, அதாவது வந்து நல்ல வந்து அந்த காலேஜ் நேரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து வெளிநாடு போய் ஃபாரின் எஜுகேஷனுக்காக வந்து லோன் போட்டு அனுப்புவீங்க பிள்ளைகளை. அவங்க போய் வெளிநாட்டை போய் படிச்சுட்டு வருவாங்க. அது நடக்கும். என்ன இவ்வளவு சுபிட்சங்கள் நடக்கும்போது அதுலேயும் ஒரு தொய்வு இருக்கும். அந்த தொய்வு காலம் சனி வக்ரம். அது 21/5/2021 டு 9/10/2021. நல்லா புரிஞ்சுக்கணும். 21/5/2021 டு 9/10/2021 நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் அடக்கி வாசிக்கணும். ஏன்னா கிரகங்களே உங்களை அடக்கி வாசிச்சிரும். அதுக்கு மீறி இந்த விஷயம் தெரியாமல் நான் யார் தெரியுமா, நான் வந்து 18 பட்டிக்கு ராசா அப்படின்னீங்கன்னாக்கா ஒரு பட்டி கூட இல்லாமல் எல்லா பட்டியும் பேர்த்து உங்களை கொண்டாந்து வீட்டில் உட்கார வச்சிடும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது 18/6/2021 டு 17/10/2021 குரு வக்ரம். இதுவும் உங்களுக்கு சிலாக்கியமான காலம் இல்லை. பொருள் வரவு குறையும். என்ன கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை நடக்கணுன்ற விதி அமைப்பு யாருக்காவது இருந்தால் நடந்துடும். கணவன் மனைவி பிரிஞ்சிருவீங்க. இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும். என்ன அதனால் இதிலும் எச்சரிக்கை 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 தேவை. பிறகு அங்கிருந்து ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ராகு வராரு. அது 22/1/2021 டு 4/10/2021. இந்த காலகட்டம் 8 மாதம் 12 நாள் முழுக்க முழுக்க லாபத்தை ஈட்டணுன்ற வெறித்தனமாக நீங்கள் அலைவீங்க. எப்படி வெறித்தனம் கொண்டு அலைவீங்க. அதை நீங்கள் ஈட்டுட்டிங்களா இல்லையான்றதுக்கு உங்களை அடிப்படை ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தியாக இருந்தால் ஈட்ட போகிறீங்க. அதனால் அதை கொண்டு வந்து காமிச்சு தெரிஞ்சுக்கிங்க. இல்லைனா இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த கேது அனுஷ நட்சத்திரம் 4 3ஆம் பாதத்தில் இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கேது வந்து கேட்ட நட்சத்திரம் 2 1ஆம் பாதம், பிறகு 4 3ஆம் பாதத்தில் சஞ்சரிக்கிறாரு. அந்த காலம் வந்து 22/1/2021. நல்லா புரிஞ்சுக்கணும். 22/1/2021 டு 4/10/2021. இந்த பீரியடில் ராகு வந்து லாப வெறி கொண்டு அலைகிறாரு. கேது வந்து அந்த லாபம் ஈட்டுவதற்கான பூர்வ புண்ணியமும் ஊழ்வினமும் வந்து வேணுமா இல்லையா? அதனால தான் ஒரு பாம்பை 2 துண்டாக போட்டாக்கா தலைப்பகுதி ராகு, ஆமாம் வந்து வால் பகுதி கேதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தலை வெளிக்கொண்டு போய் இறை தேடும். அந்த வெளிக்கொண்டு போய் இறை தேடுவதற்கு சரியான பாதையை காண்பிப்பது கேது. இப்படி வரணும் வார்த்தைகள். அதுதான் சொல்கிறேனே, பல ஜென்மங்களுக்கு கத்திருந்தால் தான் வரும், இல்லை வராது. அந்த பாதையை காண்பிப்பவர் கேது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ரூட்டில் போ, இங்கே தான் இறை இருக்குது, இங்கே இறை இல்லை, இங்கே லாபம் இல்லை, இங்கே லாபம் இருக்குது, இங்கே லாபம் இல்லை, இங்கே லாபம் இருக்குதுன்னு சொல்கிறாரு கேது. அது எப்போ சொல்கிறாரு? 22/1/2021 டு 4/10/2021. கிட்டத்தட்ட 8 மாதம் 12 நாள். அங்கேருந்து வாங்க கும்பகுரு. அதாவது திரௌபதி துகிலுரைப்பட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரௌபதி துகிலுரைப்பட்டால்னா உங்களுக்கு வந்து தூய தமிழ் தெரியுமா? தெரியாது. பிடிச்சி புடவை வலிச்சான் இல்லை துச்சாதன், அந்த மாதிரி உங்கள் பெண்களாக இருந்தால் புடவை பிடிச்சி வலிக்காத குறையாக வந்து வார்த்தையை பேசுவான். என்னம்மா நீ, உனக்குலாம் ஒரு புடவை ஜாக்கெட்டு பணத்தை வச்சுட்டு போமா அப்படின்ட்டானா முடிஞ்சு போச்சு இல்லை கதை. அது வந்துடுச்சு இல்லை இங்கே. அப்புறம் என்ன? இன்னும் சில பேருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் சரியாக போச்சு. இன்னொன்று சில பேருக்கு ரேப் கேஸில் மாட்டாலும் சரியாக போச்சு. ஆமாம், ரேப் கேஸ்னாக்கா ஃபுல்லாக வந்து உங்களை அலங்கோலப்படுத்திடுறான்ல. வாங்க, வார்த்தை எப்படி உழுது பாருங்கள். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. பெண் பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. திரௌபதி துகிலுரைப்பட்டாலும் உஷாராயிட வேண்டாமா பெண் பிள்ளைகளை பெற்றவங்க? ரைட், நம்ம பெண் பிள்ளைகளை அடுத்த 6 மாதம் ஒழுங்காக வச்சுக்கணும், இல்லைனாக்கா மாட்டிக்குவாங்க சிக்கல்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? உட்காந்து விலாவரியாக சொல்ல முடியுமா? ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லலாம். அந்த ராகு எது பயிற்சி கன்னிராசிக்கு மட்டும் சொல்ல முடியுமா? நான் சொல்கிறதுக்கு ரெடி, நீங்கள் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஆனால் அவ்வளோ விஷயம் இருக்குதே.
ஆமாம், கடந்த வாரம் இடத்துல ஜோதிடம் பார்த்த ஒரு துளாராசி பெண்மணி கரெக்டாக வந்து என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. நான் ஜோதிஷம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு வீட்டை விட்டு எஸ்கேப்பு. அந்த பொண்ணுக்கு வந்து துரோண படை மாண்டது. துளாராசி. ஆமாம், சொல்லிட்டு தான் இருக்கிறேன் கடந்த 3 வருஷமாக. அப்போ மாண்டதுன்னா என்ன அர்த்தம்? வயசுக்கு வந்த பொண்ணுக்கு இப்போ வந்து படை மாண்டதுனாக்கா ஊரை விட்டு ஓடுறது தானே படை மாண்டது. அந்த மாதிரி இப்போ வந்து திரௌபதி வந்து துகில் உரைப்பட்டால்னாக்கா உங்கள் வீட்டு பெண்களை எச்சரிக்கையாக வச்சுக்கிங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அவன் புடையை பிடிச்சி வலிச்சு ஆமாம் பாலியல் வன்கொடுமை பண்ணலாம், பலாத்காரம் பண்ணலான்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் எதுக்கு ஜோசிச்சு பார்க்குறது? டைம் பாஸுக்கா? பார்த்து நம்மளையும் நம்ம சார்ந்த குடும்பத்தையும் குடும்ப உறுப்பினர்களும் வந்து தற்காத்து கொள்வது தானே பார்க்குறோம், ரைட்? அதனால் அது எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி கடன் கொடுத்தவங்க வழக்கு போடுவாங்க உங்கள் மேலே, அதுலேயும் எச்சரிக்கையாக இருங்க. அதனால் ருண ரோக சத்ருன்றான். ருண ரோக சத்ருனா கடன் வழக்கு நோய் என்றான். இந்த கடன் வழக்கு நோய் வந்து ஏற்படுவதற்கான 100% வாய்ப்புகள் உண்டு. இந்த 22/11/21 டு 13/4/2022 அங்கிருந்து அப்படியே வாங்க. 4/10/2021 டு 11/4/2022 அத்தோட ராகுகேது பயிற்சியே முடியுது. இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க சொத்து வாங்கலான்ற சிந்தனை வரும். என்ன வாங்கலாம்? சொத்து. அது நோட் பண்ணிக்கிங்க. 4ஆம் நம்பரில் வாங்குவீங்க. 4 லட்சமாக இருக்கலாம், 40 லட்சமாக இருக்கலாம், 4 கோடியாக கூட இருக்கலாம். அது உங்கள் ஜாதகத்துடைய ஹார்ஸ் பவர் எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. அது 4 லட்சத்துக்கான ஹார்ஸ் பவரா, 40 லட்சத்துக்கான ஹார்ஸ் பவரா, 4 கோடிக்கான ஹார்ஸ் பவரான்னு பார்த்துக்கணும். சில பேர் எனக்கு ஒன்றுமே வரல மேருஜி அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னு வைங்க, 40,000 கூட வரலிங்கன்னாக்கா உங்கள் ஹார்ஸ் பவர் 40,000 கூட கிடையாதுன்னு அர்த்தம். எல்லாமே ஹார்ஸ் பவர் வச்சு தாங்க வேலை செய்யும். எதுக்கு சும்மா வச்சான் ஹார்ஸ் பவர்? டிவிஎஸ் 15 ஏன் வச்சான்? என்ன மாருதி 800 ஏன் வச்சான்? அப்புறம் மாருதி 1000ன்னு ஒன்று கொண்டு வந்தான். என்ன அப்புறம் 250 சிசி இருந்தான் பைக்கில். அப்புறம் 1000 சிசி கொண்டு வந்தான். அதெல்லாம் சிசி கணக்குங்க, ஹார்ஸ் பவர் வேணும். ஆக இந்த காலகட்டம் சொத்து வாங்கலான்னு ராகு முயற்சி பண்ணுறார். அந்த சொத்து வாங்கிறதுக்கான அனுகூலத்தை கேது பண்ணுறார். யார் பண்ணுறார்? கேது பகவான் பண்ணுகின்றார். அவர் வந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு என்ன இங்கே அனுஷம் 2 பாதம் விசாக 4ஆம் பாதத்தில் உட்காந்துன்னு அவர் உங்களுக்கு சப்போர்ட் செய்கிறார். ஆக இதுதான் இதனுடைய பலன். பிறகு 9வது நிலைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் 14/4/2022 டு 23/4/2023. ஆக்சுவலாக 11/4/22 ராகுகேது பயிற்சி முடிஞ்சிடுச்சு. நான் அதுவரை தான் சொல்லணும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு இன்ட்டு மட்டும் கொடுத்துட்டு போகிறேன். அதுக்கப்புறமா குரு பயிற்சியில் விலாவரையாக சொல்கிறேன். ஆக இந்த 14/4/2022 டு 23/4/2023 உங்களுக்கு ஒரு நல்ல காலம். அவ்வளோதான். அதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க. இப்போ அது எதெல்லாம் நல்ல காலம்ன்றது நான் குரு பயிற்சியில் விலாவரையாக சொல்கிறேன். ஆக இதுதான் இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு இதுவரையில் நான் கிட்டத்தட்ட 9 வகை நிலைகளில் கிட்டத்தட்ட 11 வகை வந்து பிரிவினர்களுக்கும் நான் சொன்னேன். இப்போ அந்த 11 வகை பிரிவினர்கள் வந்து பார்க்க வேண்டாமா? நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மாணவர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே மிக சிறப்பாக இருக்கும். இந்த ராகுக்கு தூரதேச கல்வி. ஆமாம், இந்த தூரதேச கல்வி இருக்கு இல்லையா, அந்த தூரதேச கல்விக்கு ராகு கேதுக்கள் இவங்களை அனுப்பிச்சி வைப்பாங்க. ஆமாம். அடுத்தது இந்த உத்தியோகஸ்தர் இருக்காங்க இல்லையா, இந்த உத்தியோகஸ்தருக்கு சொல்லப்பட்ட நல்ல நேரத்தில் நல்ல உத்தியோகம், இப்போ இருக்கிற உத்தியோகத்தோட நல்ல உத்தியோகம் கிடைக்கும். பிறகு இந்த சுய தொழில் புரிவோர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த சுய தொழில் புரிகிறவங்களுக்கு பேங்க் லோன் கிடைச்சி அவங்க தங்களுடைய தொழிலை விஸ்தாரம் பண்ணிப்பாங்க. பிறகு வியாபாரம் செய்வோர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்ற மாதிரி பல நாடுகள், பல ஊர்கள், பல மாநிலங்கள் சென்று வியாபாரம் பண்ணுவாங்க. அது வந்து வியாபாரிகளுக்கு. அந்த வியாபாரத்தில் 2 உண்டு. ஓரிடத்தில் நின்று செய்பவர்களுக்கு இது பொருந்தாது. வாணிபம் செய்பவர்களுக்கு தான் இது பொருந்தும். அப்போ 5 நிலையே போச்சு. வாணிபம்னா தான் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட். வியாபாரம்னா ஒரே இடத்துல கடை வச்சுக்கின்னு கடைய முடிகிறது. பிறகு அரசியல்வாதிகளுக்கு நல்ல பட்டம் என்ன கிடைக்கும், நல்ல காசு பணம் கிடைக்கும் அவங்களுக்கு இந்த காலத்தில். என்ன அவங்க நினச்சது ஆழ் மனசில் உள்ளது நிறைவேறும். பிறகு கலைத்தொழில் புரிவோருக்கு கலைத்தொழிலில் புதிய பட வாய்ப்புகள் வரும். புதிய விதமான கதாசிரியர்களுக்கு இப்போ நல்ல தயாரிப்பாளர்கள் கிடைப்பாங்க. அந்த படம் ரிலீஸும் ஆகிடும் இந்த ராகுகேது பயிற்சிக்குள்ளேயே. பிறகு ஆன்மீக தொழில் புரிவோருக்கு தென்ன நல்ல மவுசும் நல்ல வரவேற்பும், அவர்களுக்கு தொழில் சிறப்பு நல்லா இருக்கும். பிறகு அபிலாஷைகள் பூர்த்தி செய்து கொள்ளணும்னு நினச்சி ஒரு கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா. அபிலாஷைன்னா என்னங்க? என்ன ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னாலும் அபிலாஷம் தான், ஒரு வேர்க்கல்ல வாயில் போடணுன்னாலும் அபிலாஷம் தான், காமமும் அபிலாஷம் தான். என்ன அப்புறம் என்ன போதையிலேயே எத்தனையோ வகை உண்டு. அபின்னுன்றான், கஞ்சான்றான், ப்ரௌன் சுகருன்றான். ஆமாம், மது போதை இருக்குது, மாது போதை இருக்குது. இந்த போதைகளால் வந்து நான் சுகமடைய வேண்டும் நினச்சா அதுவும் நடந்து கொடுக்கும். பிறகு பெண்களுக்கு அமோகமாக இருக்கும் இந்த ராகுகேது பயிற்சி. போங்க, அவங்க காட்டில் தான் மழை, அவங்க சொல்கிறது தான் வீட்டுக்காரர் அப்படியே கையை பொத்திக்கிட்டு கேட்பார்.
அதனால் பெண் ராஜ்யம் உண்டு. இந்த கன்னிராசிங்களுக்கு பெண்களால் தான் வந்து ஆண்களுக்கு நல்லதே நடக்கும். ஏற்கனவே கன்னிராசிக்கு பெண்களால் தான் நல்லது நடக்கும். இந்த ராகு கேது பயிற்சி அப்படியே அப்பழுக்கு இல்லாமல் அது நடக்கும். ஆக இப்படி 11 வகையில் சொன்னேன். பிறகு இந்த பதிவின் கடைசியில் இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு இந்த மொபைலில் தரப்படும். பிறகு அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட தேதிகளான அங்காரன் வக்ரம் பெறும் காலம், உடல்நல உபாதைகள், அசிங்கம், அவமானம், எச்சரிக்கை, பிறகு உங்களுக்கு கும்ப குரு பயிற்சி, அதாவது வந்து திரௌபதி, ஆமாம் துச்சாதன் புடவை பிடிச்சி வலிச்சான்ல பாஞ்சாலி, அந்த மாதிரி உங்களுடைய மகளோ மனைவியோ யாருக்காக அவமானம் மானபங்கம் வரலாம். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. கடங்காரங்கிட்டையும் சரி, விரோதிக்கிட்டையும் சரி, ரோட்டில் போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, அரவம் இல்லாத இடத்துல போய் மாட்டிக்காதீங்க. ஆமாம், இதுதான். பிறகு ஸ்க்ரீன்ஷாட் தருவதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் இந்த 1.5 வருடங்களான உங்களுக்கு 23/9/2020 20 to 11/4/2022 வரையிலும் 1.5 வருடங்களுக்கான கன்னியா ராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலாபலன்களை கூறினேன். நன்றி, வணக்கம். ராகு மிருகசிரிஷம், ரோகிணி, கிருத்திக நட்சத்திர சஞ்சார நிலை, கேது கேட்டை, அனுஷம், விசாக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பலாபலன்கள், விபரீதங்களை ஏற்படுத்தும் செவ்வாய் வக்ர அதிவக்ர பலன்கள், மகர குரு பெயர்ச்சி பலன்கள், சனி வக்ர பலன்கள், குரு வக்ர பலன்கள், கும்ப குரு பெயர்ச்சி பலன்கள், மீன குரு பெயர்ச்சி பலன்கள், இவை அனைத்தும் தேதிகளுடன் இந்த பதிவின் கடைசியில் தரப்படும். குறித்து கொண்டு உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் தற்காத்துக் கொள்ளுங்கள். ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்கள். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.